Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்கூல் போற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கரெக்ஷன் டேப் அப்படிங்கற ஒரு ப்ராடக்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இங்க வந்து எரேஸ் பண்றதுக்கு பெலிகன் அப்படின ஒரு பேனாவை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதுக்கு பதில் இந்த கரெக்ஷன் டேப் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வந்து dry ஆயிடும். அதுக்கு பதில் இந்த டேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். 80s 90sலலாம் இந்த ஒயிட்னர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்ததுங்க. இந்த ஒயிட்னரை வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ரெஜிஸ்டரில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அதை வந்து ஒயிட்னர் போட்டு அதுக்கு மேலேயே வந்து ட்ரை ஆனதும் எழுதுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்னர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணலை. பட் இதே அந்த ஒயிட்னரை தான் இதை வந்து டேப் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து லிக்விடாக இருக்காது. டேப்பில் வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணதும் உடனே ட்ரை ஆகிடும். அது மேலேயே நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பேக்கெட்டோட பேக் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணோன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கங்க. 75 to 90 ஆங்கிளில் வச்சு தான் இதை நம்ம பேப்பரில் வந்து நம்ம போடணுங்க. அப்படி போட்டால் தான் நமக்கு அந்த டேப் வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ ஒரு பக்கம் வந்து அந்த ஒயிட்னர் வந்து நம்மளோட பேப்பரில் வந்து அப்ளை ஆனதுக்கப்புறம் வெறும் அந்த ப்ளைனாக இருக்கிற செல்லோ டேப் மாதிரி இருக்கிற அந்த ரோல் வந்து இன்னொரு சைடில் வந்து சேவ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. நமக்கு பாக்ஸ்லேயோ இல்லை பவுச்லேயோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு போகலாம். இந்த ப்ராடக்டை நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது செட் ஆஃப் 6 கவுண்ட்டில் வாங்கினேங்க. உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட், மீஷோ, அமேசான் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரெக்ஷன் டேப்பு கனிஷ்கா வந்து கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். முக்கியமாக இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டில் வந்து ஏதாவது தப்பு வந்ததுன்னா மிஸ்ஸு வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கிளாஸ் ஒர்க் நோட் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வரப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு மேலேயே வந்து நம்ம ரீரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் வாங்கி கொடுத்தேன். யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த டேப்பே யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. ஜஸ்ட்டு நம்ம சேனலோட நேமை நான் எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுல தான் இருக்குது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை போடக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த டேப் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோவே இருக்காது. ஸோ இதை யூஸ் பண்ணுறது கூட நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆங்கிளாக அந்த 90 ஆங்கிள் 75 to 90 ஆங்கிளில் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரப்போ நமக்கு வந்து அந்த நம்ம எழுதுனது எல்லாமே அலைஞ்சிரும். நான் வந்து கொஞ்சம் கோணையாக போட்டுட்டேன். ஸோ இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணதும் உடனே வந்து நமக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம உடனே வந்து இது மேலேயே வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம பேப்பரில் போட்டது வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியவே இல்லை. இப்போ இதுக்கு மேலேயே வந்து நம்ம மறுபடியும் எழுதலாம். கையில் கூட நம்ம வச்சு தொட்டு பார்த்தாக்கா நம்ம கையில் வந்து அது ஒட்டவே ஒட்டாது. இந்த பெலிகன் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணதை எரேஸ் பண்ணோன்னா பேக் சைடில் இருக்கிற அந்த பேப்பரில் நம்ம ஏதாவது எழுதியிருக்கோன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு அழிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அழைச்ச இடத்துல எழுதுறதுக்கு அதுக்குன்னு ஒரு பென்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு மட்டும்தான் நம்ம எழுதணும். பட் இந்த ஒயிட்னர் கரெக்ஷன் டேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் எந்த பெண்ணில் வேணாலும் எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.